கிருஷ்ணகிரி ராசு வீதியில் மீன் வாகனத்தில் எழுந்தருளிய நிலையில் பிரதிஷ்டை செய்யப்பட பால விநாயகர் சிலைக்கு சிறப்பு பூஜையில் ஜாதி மத வேறுபாடுகள் இன்றி ஏராளமான மக்கள் பங்கேற்பு. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இன்று வழக்கம் போல விநாயகர் சதுர்த்தி விழா சாலையோரம், குடியிருப்பு பகுதிகள், கோவில்கள் என பல்வேறு இடங்களில் விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி நகராட்சிக்கு உட்பட்ட ராசு வீதியில் திமுக கவுன்சிலரும் நகர திமுக பொறுப்பாளருமான வேல்மணி தலைமையில் 12ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா நடைபெற்றது. இந்த விழாவிற்காக மிக பிரம்மாண்டமான முறையில் ஹைதராபாத்தில் தயாரிக்கப்பட்ட மீன் வாகனத்தில் எழுந்தருளிய நிலையை அடுத்து வரப்பட்ட பால விநாயகர் சிலை யாக பூஜையுடன் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விநாயகருக்கு சிறப்பு யாக பூஜைகள் செய்யப்பட்டு மகா பூர்ணாகுதி ஹோமமும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பால விநாயகருக்கு சுண்டல், கொழுக்கட்டை உள்ளிட்ட பல வகைகளுடன் சிறப்பு பூஜைகளும் கற்பூர தீபாராதனைகளும் வெகு விமரிசையாக நடைபெற்றது. தொடர்ந்து 5 நாட்களுக்கு காலை மாலை என 2 வேளைகள் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு மேலத்தாளத்துடன் விநாயகர் சிலை ஊர்வலம் எடுத்துச் செல்லப்பட்டு கிருஷ்ணகிரி KRP அணையில் நிதர்சனம் செய்யப்பட உள்ளது என தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்த பூஜையில் ஜாதி மத வேறுபாடுகள் இன்றி ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு விநாயகர் பெருமானை வழிபட்டு சென்றனர். அப்போது நகர திமுக பொறுப்பாளர் அஸ்லாம், நகர்மன்ற உறுப்பினர்களான செந்தில்குமார், சீனிவாசன், மத்தின், பிரிஜோஸ்கான், மதன்ராஜ் மற்றும் வேலு பிரதர்ஸ் குழுவினர்கள் உள்ளிட்ட ராசு வீதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். விழா முடிவில் அனைவருக்கும் பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. கந்தவேல் முருகனுக்கு, கடம்பவேல் முருகனுக்கு. சீரும் சிறப்புமாக வேலுமக்களும் பொறுத்திருந்து காத்திருந்து பிரசாதத்தை பெற்று செல்லும்